இன்னைக்கு நான் உன் தலைய உடைக்காம விட மாட்டேன். நில்லு சொன்னா கேளு. நில்லு 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 நில்லு. என்ன பண்றீங்க? எடுப்ப உடைஞ்சிட்டீங்களே, வலிக்குதே வலிக்குதே. நான் என்ன பண்ண இப்போ? இவள சும்மா விடாதீங்க தலைவர் ஐயா. பாவம் பார்த்தாலும் இவள விட்டுடாதீங்க. எப்பா பார்த்தாலும் சும்மா அக்கா அக்கான்னு நக்கல் பண்ணிட்டு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. ஏன் மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தலைவர் ஐயா, நீங்களே இந்த கதையை கேளுங்க. இன்னைக்கு நான் என் வீட்டுல மீட் செஞ்சிருந்தேன். நான் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி போனங்க ஐயா. அந்த கொஞ்ச சமயத்துல இந்த சந்தா என்னோட மீட்ல நிறைய மிளகா பொடியையும் உப்பையும் கலந்து வச்சுட்டு வந்துட்டா. இந்த சந்தா இப்படி யாராவது செய்வாங்களா சொல்லுங்க ஐயா? இப்ப வரைக்கும் என் தொண்டை வாயி எல்லாம் அப்படியே எரியுது. அது மட்டுமா, நான் குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி கிடைக்க கூடாதுன்னு வீட்டுல இருந்த தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா மறைச்சு எங்கேயும் வச்சுட்டா. எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கா பாருங்க. இது தப்பு இல்லையா? சந்தா சந்தா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. வா, இப்பவே உன்னை மகாராஜா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். வா கிளம்பு, இப்பவே போலாம். ஓ, தப்பு செஞ்சது நான் மட்டும்தானா? அப்புறம் அக்கா என்ன வெறுப்பேத்துச்சே, அதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? நான் அவங்க கிட்ட மீட்டு கொஞ்சம் சாப்பிடறதுக்காக கேட்டாப்போ மூஞ்சால அடிச்ச மாதிரி அவங்க வீட்டு ஜன்னல பட்டு நடிச்சாங்க தெரியுமா? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? தப்பு செஞ்சது 2 பேரும் தான். அப்புறம் மகாராஜா எங்க 2 பேருக்கிட்டையும் 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும்னு சொன்னாரு. 2 பேரும் ஒன்னா சமைக்கணும்னு சொன்னாரு. ஆனா எங்க அக்கா ரொம்ப கேடி. அவர் ரொம்ப நல்லா சமைப்பா. ஆனா சமைச்சது மொத்தத்தையும் தானாவே சாப்பிட்டு முடிச்சிருவா. எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கறது இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா என்னமா முதல்ல கண்ணீர் வடிக்கிறா பாருங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. பந்தா ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம் சந்தா, நீயும் கேளுனா. சந்தாவுக்கு பயங்கரமா பசிக்குது. அதனால தான் அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுவையா சமைக்க தெரியாது, அதனால சாப்பிட முடியல. அதனால தான் உன் கூட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க தலைவரே. நீங்க உண்மையிலேயே மனசு புரிஞ்சுக்கிறவரு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் சாயந்தரம் என் வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு பிறந்த நாள். ராத்திரி சாப்பாட்டை என் வீட்லயே சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ராத்திரி கெஸ்ட் ரூம்லயே தங்கிக்கங்க. அப்புறம் காலையில எழுந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன புரிஞ்சுதா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, அப்போ சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க. அப்படி நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிட்டு ராத்திரி தான் உங்க வீட்டுக்கு வர முடியும். சரி, அப்படியே வா வா வா. சரிங்க தலைவர் ஐயா, நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். இங்க பாருங்க மந்தா சந்தா, உங்க 2 பேருக்காகவும் இன்னைக்கு விசேஷமா சமையல் பண்ணி போட்டிருக்கோம். 2 பேரும் நல்ல வயிறு நிரம்ப நல்லா சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சண்டை போடுறத நான் பார்க்கவே கூடாது. இல்ல தலைவர் ஐயா, நீங்க இன்னைக்கு மத்தியானமே சொன்னீங்கல்ல, அதாவது நம்மளோட செயல் நம்ம சுபாவத்தை கெடுத்துறோன்னு. இந்த பசி தீர்ந்து போச்சுன்னா நான் எதுக்காக அப்படி செய்ய போறேன்? இன்னும் கொஞ்சம் மீட் வைக்கட்டுமா? கொடுங்க. நல்ல சுவையா செஞ்சு வச்சிருக்கீங்க. மந்தாவுக்கு கொடுத்தீங்கல்ல, அப்ப எனக்கும் கொடுங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல பொறாம. உனக்கு என்ன வந்தது? நான் உன்னை ஏதாவது சொன்னேனா? மறுபடியும் 2 பேரும் எங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டீங்க. சந்தா, உன் மூக்க பாரு, அது மேல கொஞ்சம் குழம்பு ஒட்டி இருக்கு. எங்க? அதான் மூக்கு மேல. என்னது இது? அக்கா, இது என்ன வேலை? இங்க இருந்த மீட் பீஸ் எங்க போச்சு? என்கிட்ட 4 பீஸ் இருந்தது. மூக்க தொடச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே 4ல இருந்து 3 ஆயிடுச்சு. என்கிட்ட எதுக்கு கேக்குற? எனக்கு என்ன அதை பத்தி தெரிய போகுது சொல்லு. பாருங்க தலைவரையா, பாருங்க, உங்க முன்னாடியே திருடி இருக்கா. இது உண்மையா மந்தா? என்ன நம்புங்க தலைவரையா, என்ன நம்புங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு தான் சொல்லுவாங்க நேரம் பார்த்து கொள்ளடிக்கணும். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, சரியான சமயம் வரும்போது நானும் சரியான பதில் சொல்லுவேன். ஆமா, நான் உன்னோட தட்டுல இருந்து மீட்டை திருடினத நீ பாத்தியா? என்ன பார்த்து நீ திருடின்னு பழி சுமத்துற? ஓ, நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்க. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா சாப்பாடு சாப்பிடுங்க. இங்க பாரு, சந்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் கறி கொண்டு வந்து போடு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஆசை தீர நான் சாப்பிடுறேன். நேத்து சந்தா என்னோட மீட்டை நாசம் பண்ணிட்டா. என் மனசுக்கு அது ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா இப்ப என் மனசும் வயிறும் ரெண்டுமே நிறைஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா! சரி சரி சரி, 2 பேரும் கை கழுவிட்டு வாங்க. என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு உங்களை கூட்டு போறேன். ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க வீடு போக தேவையில்லை. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ராத்திரி சமயத்துல இங்க ஏதோ பேய் அலைஞ்சுக்கிட்டு இருக்காமே. இங்க பாரு சந்தா, எனக்கு பேயினாலே ரொம்ப பயமா இருக்கு. ராத்திரி சமயத்துல பேச்சுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத, புரிஞ்சுதா? கிளம்பு கிளம்பு. வாங்க, இதுதான் உங்களோட படுக்கை அறை. 2 பேரும் இங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. காலையில எழுந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. இந்தாங்க, இந்த விளக்க வச்சுக்கோங்க. கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த லேந்தர் விளக்க வச்சு நான் ஒரு பேய் மாதிரி வேஷம் போட்டு அக்காவை பயமுறுத்துவேன். வாக்கா, சீக்கிரமா போய் தூங்குவோம், வா. நான் தூங்குனா வேலைக்கு ஆகாது. அக்காவை பயமுறுத்தணும்ல. கிடைச்சிருச்சு. இந்த போர்வையை வச்சு நம்ம நினைச்சத பண்ணுவோம். கண்ணுக்கு மட்டும் 2 ஓட்ட போடணும், அவ்வளவுதான். ஆனா எப்படி ஓட்ட போடுறது? வெளியில போய் ஓட்ட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், போவோம். என்ன மந்தா, வா வா வந்து சாப்பிடு. மனுஷங்களோட ரத்தத்தை வந்து குடி. யாரு 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 யார் அது? யாரு? நான் இந்த கிராமத்தோட பேயி. இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போறேன். உன்னோட தங்கச்சி சந்தாவை ஏற்கனவே நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட்டுட்டேன். ஐயோ கடவுளே, பேய் காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. பேய் வந்துடுச்சு, ஐயோ யாராவது காப்பாத்துங்களேன். நீ உன் தங்கச்சியோட மீட்டை திருடி சாப்பிட்டல்ல, இப்ப நான் உன்னோட மீட்டை சாப்பிட போறேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஏய் நில்லே, எங்க இப்ப ஓடுற? ஏய் சொன்னா கேளு, நில்லே. ஐயோ என்னது இதெல்லாம்? நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இனிமே ராத்திரி நான் இந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டேன். அதுக்கு நம்ம வீடே நல்லா இருக்கும். நாளைக்கு காலையில விடிஞ்சதும் தலைவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். உங்க 2 பேருக்கும் டிஃபன் இந்தாங்க. சுட சுட பூரி, உருளைக்கிழங்கு சப்ஜி, அப்புறம் ஸ்வீட் இங்க வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அது சரி, மந்தா எங்க போனா? அது அது அவ வந்து அவ கொஞ்சம் வீட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீங்க டிஃபன் இங்கேயே வச்சிருங்க. அப்படியா? அப்ப சரி. நேத்து எனக்கு கொடுத்த மீட்டை நீ திருடி சாப்பிட்டல்ல, இன்னைக்கு உனக்கு கொடுத்த டிஃபனை நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போய் தலைவரை பார்த்துட்டு நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். தலைவரையா, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க கொடுத்த பூரி, உருளைக்கிழங்கு, ஸ்வீட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா உன் அக்கா எங்க? அவளை காணுமே. ஆமா ஆமா, இது வரைக்கும் இன்னும் வரவே இல்ல. அடு என்னது இது? சந்தா, உன்னை அந்த பேய் கொண்டு சாப்பிடல, நீ இன்னும் உயிரோட இருக்க? நான் தான் அந்த பேயி. என்ன நானே எப்படி சாப்பிட முடியும்? நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? சரியாதான் சொல்றேன். நேத்து நீ என்ன ஏமாத்துனல்ல, மூக்குல குழம்பு ஒட்டி இருக்குன்னு. நான் அதை துடைக்கிற சமயம் பார்த்து நீ என்ன பண்ண? ஒரு மீட் பீஸ டக்குன்னு திருடி எடுத்தல்ல. தலைவர் ஐயாவும் ஒன்னும் சொல்லல. அதனால நான் நேத்து ராத்திரி
அப்புறம் இப்ப காலையில உனக்கு கொடுத்த பூரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சீட்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டேன். உங்க 2 பேரோட போட்டி என்னைக்குமே முடியாது. என்னது, என் பங்க சாப்பிடுறதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கியா? நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. நில்லு, சொன்னா கேளு, நில்லு. ஏய், நில்லு. இப்ப நிக்க போறியா இல்லையா? நான் உன்னை விட மாட்டேன். நில்லு, சொன்னா கேளு. ஏய், நில்லு, சொன்னா கேளு.